அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சொன்னோம். சிமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டிற்கும் நிறைவாக போற்றி. இது உலக புகழ்பெற்ற ஒரு பிரெஞ்சு கதை. இந்த பிரெஞ்சு கதையில் நம்முடைய வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட கதை அது. இது என்னென்னா, ஒரு சர்ச்சில் ஒருத்தர் வெகு காலமாக மணி அடிச்சுட்டு இருப்பார். அவருக்கு மணி அடிக்கிறது தான் வேலை. ஒரு முறை அந்த பாதிரியார், அங்கே ஏற்கனவே இருந்த பாதிரியார் இடமாற்றம் செய்யப்பட்டு புதுசாக ஒரு பாதிரியார் வருவார். அப்போ அவர் இவர்கிட்ட கேட்பார், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் படிப்பு எதுவும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பார். அப்போ அவர் சொல்லுவார், மணி அடிக்கிறது தான் வேலை. நம்ம சர்ச்சில் படிக்காமல் எந்த வேலையும் பண்ண முடியாது, அதனால் ஒரு நாளையிலேருந்து வேலை இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே மனசு தளர்ந்து தன்னோட மனைவிகிட்ட இந்த பிரச்சனையை சொல்லுவார். கவலைப்படாதீங்க, கடவுள் ஒரு கதவை மூடுறாரு அப்படின்னு சொன்னால் 2 கதவாவது 3 கதவாக திறந்து வச்சு தான் ஒரு கதவை மூடுவார். நான் படிச்சிருக்கேன், அதனால் நாம் வணங்குற கடவுளும் வழி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவார். அந்த அம்மா சொல்லுவாங்க. இவரும் ஒய்ஃப் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு, இருந்தாலும் எனக்கு மன அழுத்தமாக இருக்கின்றது, நான் கொஞ்சம் காலாக நடந்து போயிட்டு வரேன். அவர் பிள்ளைங்களுக்கு முன்னாடி சிகரெட் குடிக்க மாட்டார். ஸோ அந்த இடத்துல சிகரெட் குடித்தா நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு வெளியில் வராரு. அவருக்கு தெரியும், அவர் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் சிகரெட் கடை இருக்குன்ட்டு. சரி, வேறு வழி இல்லாமல் 1 கிலோமீட்டர் நடந்து போய் சிகரெட் குடிக்கிறாரு. ஏதோ சிந்தனைகள். வீட்டை நோக்கி திரும்ப வராரு. மறுபடியும் ஒரு சிகரெட் குடிச்சு இன்னொரு சிகரெட் குடித்தா நல்லா இருக்குன்ட்டு அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்ட பிறகு அவருக்கு நல்லா தெரியும், மறுபடியும் அந்த கடைக்கு போனால் தான் சிகரெட் வாங்க முடியும்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு ஒரு ஃப்ளாஷு. ஒரு சிகரெட்டு பீடி வாங்கிறதுக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும்னா இடைப்பட்ட இடத்துல நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம ஒரு கடை போட்டால் நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதன் காரணமாக அவர் ஒரு சின்னதாக பிளாட்ஃபார்மில் அடுத்த நாளே துண்டு விரித்து அதில் சிகரெட்டு பீடிலாம் வைக்கிற மாதிரி கடை போடுறாரு. அதில் சிறிய லாபம். அப்படியே அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது பெட்டி கடையாக மாறுகின்றது. பெட்டி கடையாதன் பிறகு வாடகை ஒரு இடத்துக்கு போகுது. வாடகை இடத்துலேருந்து அப்புறம் நல்ல வருமானம் வந்த பிறகு சொந்த இடத்துக்கே அந்த கடை அந்த இடமே சொந்த இடமாக மாறுகின்றது. அதன் பிறகு அவரிடம் நிறைய பணம் பொருள்கின்றது. அப்போது அவரை பார்க்க ஒரு பேங்க் மேனேஜர் வரார். ஐயா, போல் நான் பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன், உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ரெட்டிப்பாக பண்ணித்தரேன், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் இருக்குது, எஸ்ஐபிலாம் இருக்குன்னு சொல்லுவார். இவரும் மகிழ்ச்சி. அப்புறம் அவர் எல்லாத்தையும் காமிச்ச உடனே பணத்தெல்லாம் இவ்வளோ இருக்குது, இங்கே இவ்வளோ இது இருக்குது, இத்தனை கோடி இருக்குது, அதெல்லாம் சொன்ன உடனே அப்போ அவர் கேட்பார் மேனேஜர், ஐயா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பார். நான் படிக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். படிக்காமலே இவ்வளோ பணம் சம்பாதிச்சிங்கன்னா படிச்சிருந்தா எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்கன்னு அந்த மேனேஜர் சும்மா ஒரு பிட்டை போடுறாரு. அப்போ அவர் சொல்லுவார், நான் படிச்சிருந்தா மாதா கோயிலில் மணி அடிச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடிஞ்சிடும். இங்கே நம்ம நிறைய பேருக்கு படிப்பு இருந்தால்தான் நான் அடுத்த கட்டம், படிப்பு இல்லைன்னா நான் ஒடுங்கி போய் தான் இருக்கணுன்ற மாதிரி எண்ணங்கள் உடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த எண்ணத்தை தொலைச்சிருங்க. படிப்பு அவசியம்தான். சரி, நீங்கள் படிக்க முடியல சந்தர்ப்பவசத்தால், சூழ்நிலைகளால், ஆனால் அதுக்காக நம்ம சோம்பி போய் ஒரு மூலையில் உட்கார்றது அர்த்தமற்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம போய் உடனே ஒரு கடை போடுங்கன்னு நான் சொல்லலை. ஏதாவது உங்களுடைய சிந்தனை குதிரையை தட்டி விட்டு எதில் லாபம் வரும்னு பாருங்கள். ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, கல்யாண மண்டபத்துக்கு வெளியில் நீங்கள் ₹1 காயினோட கவரை வச்சு விற்றிங்கன்னா அது நல்ல வியாபாரமாகும். அட்லீஸ்ட் 60 நாளைக்கு அது நடக்கும். ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலுக்கு வெளியில் பிள்ளைங்களுக்கு பிடிக்கக்கூடிய தின்பண்டங்கள் கடை இருந்தால் அது நல்லா விலை போகும், நல்ல விற்பனையாகும். அதே போல் ஸ்டேஷனரி கடை இருந்தால் நல்ல விற்பனையாகும். அதுபோல் இடத்துக்கு தகுந்தால் போல் பிஸ்னஸ். நான் அதை எவ்வளோ வாட்டி சொல்லுவேன். இப்போ கூட்டம் திருவண்ணாமலையில் மாபெரும் கூட்டம் கூடுகின்றது. அப்போ அந்த கூட்டத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் என்ன கடையை
அங்கே ஒரு நாளைக்கு வாடகை எடுத்து வச்சா கூட அது 30 நாள் வருமானத்தையும் சேர்த்து கொடுத்துரும். கூட்ட இடத்துல நம்ம வந்து வெறுமனே எல்லாருமே அங்கே அன்னதானம் போடுவாங்க. ஸோ நீங்கள் சாப்பாடை நான் வந்து மையப்படுத்தி தான் சொல்லேன். அந்த மக்களுக்கு தண்ணி பாட்டில் தேவைப்படலாம், ஒரு டீ தேவைப்படலாம், காஃபி தேவைப்படலாம், ஒரு லெமன் ட்ரீ இல்லை லைம் ஜூஸ் தேவைப்படலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அது மாதிரி வந்து சிந்தித்து செயல்படணும். இது வந்து திருவண்ணாமலைக்குன்னு சொல்ல, கூட்டம் எங்கே சேர்ந்தாலும் அந்த கூட்டத்திற்கு தகுந்தாற்போல நம்மளுடைய உத்திகளை மாற்றிக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளால் ஜெயிக்க முடியும். எல்லா கூட்டத்தை நம்ம நோக்கி இழுக்கணும். இது 2 தான் விஷயம். அப்போது நான் நேற்று போட்ட வீடியோவும் அதுதான். நான் மதுரை ஈவெண்ட்டில் 10ஓட 11 நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு சொன்னால் தொழில் பழகு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு தொழில் எடுத்து பண்ணுங்கள். ஏதாவது சாதிப்பதற்கு 1000 வழிகள் இருக்குது. நான் சாதிக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் ஏன் பிறந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழ்கிறோன்னா அது முட்டாள்தனமான மடத்தனமான வாழ்க்கை என்பது தாழ்மையான கருத்து. இன்சல் கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். இதுதான் வந்து இது இந்த இடத்துல இன்னொரு கதையை நம்ம சேர்க்கலாம். ஒரு பொதுவாக வந்து நீங்கள் கால் டாக்ஸிலாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஆட்டோலாம் போனீங்கன்னா இங்கெல்லாம் இறுக்கமாக இருப்பாங்க அந்த டிரைவர்ஸ்லாம். வண்டி யாரெல்லாம் துட்டு கொடுக்க போகிறான், இறக்கி விட போகிறோம், இவனுக்கு நமக்கு என்ன சொந்தன்ற மாதிரி எண்ணத்தோடு தான் இந்த டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக ஒரு டிரைவர் புன்சிரிப்போட கதவை திறந்து விடுறாரு, பெட்டி எடுத்து உள்ளே வைக்கிறாரு, படிக்க பேப்பர் கொடுக்குறாரு, தண்ணி வேணுமான்னு கேட்குறாரு. ஆனால் எந்த இது எக்ஸ்ட்ராவும் சார்ஜ் பண்ணலை. 2வது வந்து சிரித்த முகமாக இருக்கார், தேவையில்லாமல் பேசலை, மியூசிக் கேட்கல, வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசலை, ரொம்ப ஒழுக்கமாக நீட்டாக சீருடை அணிந்து அப்படின்னும் போது அவரை பற்றி கேட்கும்போது அவர் படிச்சிருக்கார் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவர் ஒரு நல்ல டிரைவர், நம்பகத்தன்மை உள்ள ஆள் அப்படிங்கும்போது நிறைய வேர்ட் ஆஃப் மவுத்து வாய் மூலமாக நிறைய பேருக்கு அவருடைய விஷயம் பரவுகின்றது. அவர் பெரிய எப்போதுமே அவருடைய காருக்கு வந்து 24 hours டிமாண்ட் உள்ள ஒரு காராக அந்த கார் மாறிவிடும். இது வந்து ஒரு ஆச்சரியமாக ஒரு நண்பர் சொல்லி ஒரு வண்டியில் நீ பயணப்படு சென்னைக்கு போகும்போது, உதாரணத்துக்கு உடனே அவரும் சென்னைக்கு வந்தபோது இவர் நம்ம வண்டியில் பயணப்படுவார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, எப்படி இந்த மாற்றம் வந்தது? நீங்கள் படித்தவர் தான், இல்லைன்னு சொல்லலை. மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு மாற்றம் மற்றவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் கூட இருக்குது, இந்த மாற்றம் எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது, என்னுடைய கிளைண்ட் ஒரு முறை ஒரு செமினாருக்கு போனார். அவர் போகும்போது ஒரு பேக்கை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. பேக்கை கொடுக்கறதுக்காக நின்னேன். அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வேணால் கொஞ்சம் நில்லுங்க, இப்போ நடுவில்லாம் போய் கொடுக்க முடியாது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர்கிட்ட தான் கொடுப்பேன், அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கணும் போது அந்த இடத்துல எனக்கு அவர் அந்த பாடம் எடுத்தவருடைய பேச்சு என் காதில் கேட்டது. அவர் சொன்ன ஒரே விஷயந்தான் என்னை மாற்றியது. வாத்து கழுகு அப்படின்னு ஒரு கதை சொன்னார். வாத்து எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கும். கழுகு வந்து அந்த கூட்டத்துக்கு மேலே பறக்கும். நீ வாத்தா இருக்க போறியா கழுகாக இருக்க போறியா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டுட்டு, அதற்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, நீ வாத்தா இருக்கணுமா கழுகாக இருக்கணுமான்றது வந்து எப்படி முடிவெடுக்கலாம்னா, காலையில் எழுந்த உடனே யாரை ஒழிக்கணும், யாரை அழிக்கணும், யாரை அடிக்கணும், யாரை துவைக்கணும், எவனை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல், இந்த நாள் ரொம்ப மோசமாக இருக்க போது போல் இருக்கு, நம்ம கடன் கொடுக்கணும், அவனுக்கு பேசணும், எப்படி சமாளிக்க போகிறன்ற எண்ணம் இல்லாமல், இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும், எது எப்படி இருக்குன்னு இந்த நாள் கடவுள் நிச்சயமாக நல்ல நாளாக கொடுப்பா, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் தூக்கம் கலைஞ்சிங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வாத்தா இருக்க மாட்டீங்க, கழுகாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கதையாக சொல்கிறார். அந்த கதை தான் என்னை மாற்றிச்சு. நான் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், யார் கூடயும் சண்டை போட மாட்டேன். அதாவது என்னுடைய குடும்பம் வேறு, அதே போல் இன்னொருத்தரோட குடும்பம் வேறு. குடும்பம்ன்றது நான் சொல்கிறதுன்னா எனக்கான விஷயங்கள். இப்போ நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், என்னுடைய சர்க்கிள்குள்ளே யாரையும் நான் அலோவ் பண்ணுறதில்ல. அதே போல் அடுத்த ஒரு சர்க்கிள்குள்ளே நான் போகிறதில்ல. என் வேலை வந்து வண்டி ஓட்டுறதா, இன்வால்மெண்ட்டோட எந்தவித நெகட்டிவ் சிந்தனையும் இல்லாமல், கஸ்டமர்கிட்ட அரட்டடிக்காமல், என் வண்டியை வந்து ஸ்டியரிங் கையை பிடிச்சி நான் நேராக வந்து கண்ணாடி பார்த்து ஓட்டி எந்தவித விபத்து இல்லாமல் குறித்த நேரத்தில் பத்திரமா சேர்க்க தான் என் வேலை. அதை நான் சரியாக பண்ண ஆரம்பித்தேன். அதே போல் தான் நீங்களும் இருக்கணும் அப்படின்றது தான் அவர் சொன்ன பதில். அவர் அதாவது இது மாதிரி நான் இருக்கேன், அதுதான் வெற்றி காரணம். அதுபோல் மற்றவங்களும் இருந்தால் அவங்களும் ஜெயிக்க போகிறாங்கன்றது தான். நான் இங்கே வந்து நான் நிறைய வாட்ஸ்அப் குழுலாம் முதல்ல இருந்தேன். அந்த குழுலாம் விட்டு வெளியேறிட்டேன். ஏன்னா ஒரு குழு ஒரு பர்டிகுலர் நோக்கத்துக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, அங்கே பணப்பழக்கம் வரும்போது
அதிகாரன்ற ஒரு விஷயம் வரும்போது அங்கே வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக குரூப் ஃபார்ம் ஆகிடும். எனக்கு இவன் ஃப்ரெண்டு, அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு, இவன் எதுக்கு வரான், இவன் என் ஃப்ரெண்டுக்கு எதிரி, அப்போ இவன் நமக்கும் எதிரி, எந்த ஒரு தாட் வந்தோடனே. இன்னைக்கு கூட திருவான்மையூரில் பார்த்தா ஒரு கோவிலுக்கு வந்து பொருளாளர், செயற்குழு, பெரிய போஸ்டர் நம்பர்லாம் போட்டு எலெக்ஷன் நடக்குது. கோவிலுக்கு எலெக்ஷன் வரதுக்கு என்ன இருக்குது, அப்போ அங்கே பணப்பழக்கம் இருக்குது அப்படின்றது தான் விஷயம். அதே போல் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருவான், ஒருத்தன் இன்னொருத்தன் திட்டுவான், அவன் அவனுக்கு பதில் சொல்லுவான், ஒருத்தன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். சம்மந்தம் இல்லாமல் வந்து ஒருத்தன் இங்கே சென்னையில் பதில் போடுறான்னா ஒருத்தன் பாண்டிச்சேரியிலேருந்து அதுக்கு பதில் போடுவான். நீ எப்படி அவனுக்கு கேள்வி கேட்கலாம், நீ இன்னொருத்தன் சொல்லுவான் வந்து அவர் வந்து தப்பு, நீ தப்பு, நீ ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்ற விஷயங்கள். அப்போ நீங்கள் கழுகாக மாறணும், சிங்கமாக இருக்கணும், அசிங்கப்பட்டு போயிடக்கூடாது வாழ்க்கை அப்படின்னா இந்த வாத்து கூட்டத்தோட பழகாதுங்க. வாத்து கூட்டத்தை ஒழிச்சு கட்டுங்க. வாத்து கூட்டம் ஆபத்தானது. அப்போது நீங்கள் இந்த வாத்து கூட்டமாக நீங்கள் மாறணுமா கழுகாக மாறணுமான்றது உங்களுடைய முடிவை பொறுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட இருக்கவங்க, என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, நீங்கள் கழுகாக இருக்கணும், சிங்கமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் அனைவரும் கழுகாக மாறணும் என்று என் அன்பான வேண்டுகோள். ரெண்டாவது, கழுகாக மாறணும் அப்படின்னு சொன்னால் கமிட்மெண்ட் ஷுட் பி கமிட்மெண்ட். எனக்கு சமீபத்தில் யாரும் மாணிக்கம் அப்படின்னு ஒரு படத்தை பற்றி கூட போட்டதை நான் பார்க்கல. ஏன்னா நேற்றுல என்ன, அதாவது எங்கள் அம்மா வீட்டில் குடித்த பால் முதற்கொண்டு எடுத்துகிட்டு போக இருக்கும். அந்த அளவுக்கு முந்தானத்து ஒரு 3 இட்லி எங்கள் ஆஃபீஸ் எதுக்கு ஒரு இட்லி கடை வாங்கி அது ஒரு வடகரி சாப்பிட்டுட்டு தூங்கினோம் தான். அதுக்கப்புறம் நேற்று பொழுது ஃபுல்லாக வாந்தியோடு போச்சு. ஆனாலும் நேற்று ஒருத்தவங்களுக்கு டைம் கமிட் பண்ணிட்டேன். அந்த டைமில் அவங்க மீட் பண்ணேன். நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு கமிட் பண்ணிட்டேன். உடம்பு சரியில்லை, சுத்தமாக சரியில்லை. பட் நான் வந்து என்கிட்ட டிரைவர் இருந்தாலும் அவரால் ஸ்பீடாக போக முடியாதுன்ட்டு நான் வண்டியை ஓட்டிகிட்டு அந்த இடத்துக்கு கரெக்டாக நான் 3:52 அங்கே இருந்தேன். 4 மணிக்கு அங்கே இருக்கணும். மிஷன் இம்பாசிபிள். எனக்கு வாந்திங்க, நான் போஸ்ட்போன் பண்ணால் பண்ணியிருக்கலாம் அந்த மீட்டிங்கை. ரெண்டாவது வந்து அங்கே போய்ட்டு ஏனோ தானம் இல்லாமல் 2.5 மணி நேரம் அவங்கள்ட்ட பேசி ஆகணும். அப்போது ஏன்னா அது வந்து நமக்காக ஒரு 10 பேர் நம்ம பேச்சை கேட்க இருக்கும்போது அங்கே போய் நான் சோகம் என் கதையை சொல்லி நீங்களாம் எனக்காக அழணும், எனக்கு தடவி கொடுக்கணும், என் காலை பிடிச்சி விடணும்லாம் சொல்லிட்டுலாம் இருந்தது. அவங்க நமக்காக இருக்காங்க. அப்போ அவங்க எதிர்பார்க்குற விஷயத்த நம்ம பண்ணணும். அப்போ நான் அந்த விஷயத்தை இன்ஃபேக்ட் பேசும்போது எனக்கு வாந்தி வருது. உடனே கொஞ்சம் சுகர் கொடுங்கன்னு சொல்லி சுகரை வாங்கி வாயில் போட்டு 4-5 வாட்டி போட்டு அந்த வாந்தி அடக்கி அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மொத்த வாந்தி எடுத்து அது ரொம்ப சிரமம்தான். ஆனாலும் என்ன நினச்சி நான் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா கமிட்மெண்ட்டை ஓகே சொக்கலிங்கம், நீ பெரிய விஷயம், நீ என்ன நல்லவங்க கேட்டால் 1000 பேர் 1000 சொன்னாலும் இந்த கமிட்மெண்ட்னா ஆண்டாள் சொக்கலிங்கம் அப்படின்ற அளவுக்கு நீ இருந்துட்டடா அப்படின்னு நான் என்ன நானே தட்டி கொடுத்துக்கிட்டேன். அப்போ நீங்களும் வந்து அந்த கமிட்மெண்ட்டை ஆனர் பண்ண பழக்கத்தை வச்சுங்க. கமிட் பண்ணக்கூடாது, கமிட் பண்ணால் அதை வந்து காப்பாற்றணும். அந்த கமிட்மெண்ட்டை ஆனர் பண்ணுன்றது தான் இதில் வந்து அண்டர்லைன் மெசேஜ். ஸோ எல்லோருமே வாத்தாக இருக்கிறோம். பெரும்பான்மையினர் நம்ம கழுகாக மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. ஸோ கழுகு உங்களுக்கு தெரியும், அது கூட்டத்தை விட்டு உயர பறக்கக்கூடிய விஷயம். அது காகங்களுடனும் சிட்டுக்குருவினும் வந்து போட்டி போடுவதில்லை. அதுபோல் நீங்களும் வந்து நம்ம யார் கூட இருக்கணுன்றதை முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்கான பயணத்தை இன்னும் உயரப்படுத்தி உச்சத்தை தொட என் அன்பான வார்த்தைகள். ஒரே ஒரு விஷயம், சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வந்து தண்ணி வேணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் 5 லிட்டர் தண்ணி கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் தண்ணியை வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க. என்னுடைய அன்பு சகோதரி பிரியா அவர்கள். அவங்க 1/2 கிலோ சம்திங் வெள்ளியும் கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து பத்துக்காளி கோயிலுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுத்தாங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எல்லாத்துக்கும் மேலே ஒரு 4 கிராம் தங்கம் எனக்கு கொடுத்தாங்க. நான் கேட்டேன் வந்து எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு அஷ்டபந்தனம் அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைப்பாங்க, மருந்து வைப்பாங்க, அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அந்த வகையில் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து எனக்கு அது யார்ட்டையும் கேட்டிருக்க மாட்டேன். அது எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேட்டதுன்னா ஒரு இந்த சிஸ்டர்லி ஒரு டச் தான். அது வந்து எல்லார்ட்டையும் அது வராது, ஒரு சிலர்கிட்ட தான் வரும். ஏன்னா அவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்க, நம்ம அவங்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலையாக போயிருந்தப்போ அந்த வேலைக்காக நம்மளை யூஸ் பண்ணுவாங்க, நம்மளும் பணத்துக்காக நம்ம வேலை பார்த்துருப்போம், அவ்வளோதான். அதோட அந்த டீல் ஓவர். அப்படி இல்லாமல் சில உறவுகள் வந்து ரொம்ப நம்ம லைஃப் லாங் நம்மளை கேரி ஃபார்வர்ட் பண்ணோம் அந்த உறவுகள். அதில் நேற்று எனக்கு அது போல் உறவாக அந்த அன்பு சகோதரி பிரியா வந்து எனக்கு கொடுத்தது வந்து அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவங்களுக்கு அவங்க கனவருக்கும்
நீங்களும் ஒரு ரிக்வஸ்ட்னா நான் பர்சனலாக வேறு என்ன கேட்க போகிறேன், எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு 5 லிட்டர் தண்ணி வந்து எனக்கு மார்ச் 14ஆம் தேதி வேணும். நான் இப்போயே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். என்னை பார்க்க வரீங்க, உங்கள் ஊரில் வந்து இது விசேஷமான ஒரு சுனை, விசேஷமான ஒரு ஆறு அப்படின்னா, எல்லா ஊர்லேயும் ஆறு ஓடுது, இந்தியா ஃபுல்லாக ஆறு ஓடுது, எனக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணி கொடுங்க. என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மனுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா, நான் நாளைக்கெலாம் பேசணும்னு சொல்லியிருந்தேன். என்னால் ஐம் நாட் வெல். இது வந்து உடனே நீங்கள் சொக்கலிங்கம் டேக் கேர்லாம் சொல்லாதீங்க. இது தவிர்க்க முடியாது. ஃபுட்டு நான் நார்மலாக சிக்கன் மட்டன் சாப்பிட்டு வாங்கியதை கூட போல, இட்லி சாதாரணமான ஒரு இட்லி சாப்பிட்டு இந்த ப்ராப்ளம் வந்தபோது, ஏற்கனவே அந்த ஹோட்டலில் வந்து ஒரு பேண்ட் ஹோட்டல் லிஸ்ட்டு தான் இருந்தது. நேற்று நான் அந்த வாய் அவசரப்பட்டு முந்தானது ஒரு 3 இட்லிக்கு அவசரப்பட்டு இது 3 நாள் லைஃப் க்ளோஸ் பண்ணிடுச்சு அது. ஸோ அதனால் நான் பண்ணுறேன். நான் இங்கே தான் இருக்கேன், சென்னையில் தான் இருக்க போகிறேன். எனக்கு என்ன உடம்பு ரெடி ஆகிறதுக்கு 2-3 நாள் ஆகிடும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் போட்டு தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் பேர் பண்ணிங்க நீங்கள். பட் கீப் ஆன் மெசேஜிங் டு மை ஆஃபீஸ் நம்பர் 9962294600. டெஃபினட்டாக நான் உங்களை கூப்பிட்றேன். நாளைக்கு சரியாகிட்டா நாளைக்கு கூப்பிட்றேன். ஏன்னா நாளைக்கு ஃபுல் டே ரெஸ்ட்டுன்றதை முடிவுக்கு வந்துட்டேன். நம்ம நாளான்னைக்கு வந்து காலையில் 10 மணிக்கு டாக்டர் சுதா சேஷன் அவங்களோட தலைமையில் கர்ம யோகினிக்கான ப்ரெஸ் மீட் போயஸ் கடனில் இருக்குது. அதை நான் தான் கோஆர்டினேட்டர், அதனால் நான் போகணும். ஸோ இதுதான் வந்து என் சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ கொஞ்சம் 2-3 நாளில் உங்கள்கிட்ட எல்லாருக்குமே தொடர்பு கொள்கிறேன். யாரெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லியிருந்தீங்களோ, ஸோ அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மனுக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடுமி வாடுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடியிலே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.